ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் எலெக்ஷன் ரிசல்ட்டெல்லாம் பார்த்து ரிலாக்ஸ் மூடில் இருக்கவங்க இருப்பாங்க, டென்ஷன் மூட்லேயும் இருப்பாங்க. எப்படி சொல்கிறதுன்னு புரியல. சரி, நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, கோவக்காய் வச்சு மீன் குழம்பு கூட அந்த டேஸ்ட்டு அவ்வளோ அளவுக்கு சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி ஒரு குழம்பு தான் வைக்க போகிறோம். கடாயில் எண்ணெயை ஊற்றிட்டு, நல்லெண்ணெய் ஊற்றினாலும் ஓகே தான், கல்லெண்ணெய் ஊற்றினாலும் ஓகே தான். ஊற்றிட்டு கடுகு, வெந்தயம் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க, சீரகம், சின்ன உரிச்ச பூண்டு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, இது எல்லாம் போட்டு நல்லா வதக்கலாம். அது கூடயே ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் வெட்டி போட்டுக்கலாம். ஒரு லெமன் சைஸ் வெங்காயம் இருந்தால் போதும். அதையும் வெட்டி போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கணும். இதுக்கு அதே மாதிரி ஒரே ஒரு தக்காளி தான் நான் எடுத்திருக்கேன். நிறைய தக்காளி கூட போடலை. ஒரு தக்காளி போதும். நல்லாவே இருக்கும். அது சூப்பராக இருக்கும். ஒரு லெமன் சைஸ் புளி ஊற வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு ஒரு 10 கோவக்காய் வெட்டி வச்சுருக்கேன், நீளமாக. அதுதான் நெத்திலி மீன் குழம்பு எப்படி இருக்கும் டேஸ்ட்டு, மாங்காய் போட்டால். இதில் மாங்காய் போடலை, அவ்வளோதான். வேணும்னா மாங்காய் சேர்த்துக்கலாம், அவ்வளோ நல்லாயிருக்கும் குழம்பு. அதுக்காக சொல்ல வரேன். இப்போ தக்காளியும் போட்டு வதக்கியாச்சு. வெட்டி வச்ச கோவக்காவையும் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் சேர்ந்து இது கூட நல்லா வதங்கணும். வதங்கிறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலான்னா, குழம்பு கூட்டி வச்சுக்கலாம். குழம்பு டைரெக்டாக இதுலேயே எல்லாத்தையும் போட்டு நான் குழம்பு செய்ய போகிறதில்ல. தனியாக கூட்டி வச்சு மீன் குழம்பு மாதிரி ஊற்றி செய்து பாருங்கள். உண்மைக்குமே வேறு லெவலாக இருக்கும் அந்த டேஸ்ட்டு. நம்ம சாப்பிட்டா தான் தெரியும் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. எங்கள் ஜூனியர் வேறு சும்மா இல்லைங்க, எங்கள் பேரன் வாய்ஸ் கொடுக்குறேன்னு சொன்னால் தான் இன்னும் அதிகமான சேட்டையாக இருக்குது. ஒன்றும் பண்ண முடியல. வெட்டி வச்ச வெங்காயத்தில் கொஞ்சம், தக்காளியில் கொஞ்சம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். எடுத்து போட்டுட்டு மிளகாப்பொடி, மஞ்சப்பொடி, உப்பு, புளி கரைச்சல் இது வரைக்கும் ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். கையை போட்டு பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கரண்டியில் போட்டு கலக்கலாம். எனக்கு அப்படி போட்டால் தான் சூப்பராக இருக்கும். அந்த வெங்காயம், பச்சை வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லியோட வாசனை, அந்த குழம்பு எல்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எப்போவுமே நீங்கள் காரக்குழம்புலாம் வச்சிங்கன்னா இந்த மாதிரி வச்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி சொல்கிறதுனே தெரியாது, அந்த அளவுக்கு வச்சு சாப்பிட்லாம். ஒரு வாரம் வச்சு சாப்பிட்டா கூட அந்த தேன் மாதிரி ஆகிடும் குழம்பே. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கூட்டி போடும்போது தனியாக தான் இருக்கும், ஆனால் கூட்டி கொதித்த உடனே பார்த்திங்கன்னா தேன் மாதிரி இருக்கும். எப்படி சவுண்டு போடுறான் பாருங்களேன். இதில் நான் வாய்ஸ் வேறு கொடுத்துட்ருக்கேன். பயங்கர டிஸ்டர்பன்ஸு தான். ஆனால் சொன்னாலும் புரியலல்ல, குழந்தை தானே அப்படின்ட்டு விட்டுட்டேன். ஒன்றும் நம்ம பண்ணுற வேலைக்கு அவங்களெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுல்ல. அவர் வேலையை அவர் பார்க்குறாரு, நம்ம வேலையை நம்ம பார்ப்போன்ட்டு விட்டாச்சு. இப்போ அது வதங்கிட்ட உடனே நம்ம இதை எடுத்து அதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா கொதிக்கட்டும். அந்த சுண்டி வரணும். சுண்டி வந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கி வச்சுட்டு சாப்பிட வேண்டியது தான். அவ்வளோ டேஸ்ட்டாக வரும். ஒன்று சொல்லிக்கிறேன், இந்த ரிசல்ட்டை வச்சு நிறைய பேர் தப்பாக பேசுகிறதோ எதுக்குங்க? எல்லாம் யார் வந்தாலும் கஷ்டப்பட போகிறது நம்ம வேலையை செஞ்சால் தான் நம்மளுக்கு சாப்பாடு. என்ன நல்ல திட்டங்கள் ஏதாச்சும் வரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் யார் வந்தாலுமே. எல்லோரும் சொல்கிறாங்க, சரி வந்திருக்கிறவங்க நல்லபடியாக செய்யட்டுமேனு ஒதுங்களா. நான் இந்த கட்சி அந்த கட்சின்னு நான் பேச விரும்பலை, பொதுவாக சொல்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லாமல் ரொம்ப ஒருத்தருக்கு இந்த சோஷியல் மீடியாவில் பேசிக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ஐயோ பார்க்கவே கஷ்டமாக இருக்குது. அந்த அளவுக்கு இருக்குது. இந்த குழம்பு ஊற்றிட்டேன். இது பாருங்கள் நல்லா கொதிக்குது. கலந்து விடுங்க. இது அப்படியே மேலே எண்ணெய் பிரிஞ்சு தேன் மாதிரி வந்துடும். எப்படி சுண்ட வச்சிருச்சு பாருங்கள். இது நல்லா இன்னும் சுண்டிச்சுன்னா சூப்பராக இருக்குங்க. 2 ஸ்பூன் சாதம் எடுத்து போட்டுட்டு அப்படியே ஒரு பிரட்டி சூடான சாப்பாட்டில் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். தேவாமிர்தமாக இருக்கும். நெய் வேணுன்னா நெய் விட்டுக்கலாம், வேணும்னா நல்லெண்ணெய் கூட விட்டு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி நிறைய சிம்பிளான ரெசிபிஸ் தான் போட்டிருக்கேன். ரொம்ப ஹை லெவலாக இதெல்லாம் தான் இருந்தால் தான் ஒரு குழம்பு வைக்க முடியுன்ற மாதிரி ரெசிபிஸ் எதுவுமே நான் போட மாட்டேன். ஏன்னா நான் மோஸ்ட்லி என் வீட்டில் என்ன எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத வச்சு தான் நான் போடுவேன். அது மோஸ்ட்லி அப்படி எதாவது பிடிச்சதுன்னா அதை ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு பண்ணுவேன். வேறு ஒன்றும் கிடையாது. நானாக கண்டுபிடிக்கிறதெல்லாம் கிடையாது. இது பரம்பரையாக எல்லோரும் செய்கிற சாப்பாட்டு வகைகள் தான். அதை நம்ம இன்வெர்ட் எடுத்து செய்து போடுறோம். வேறு எதுவும் கிடையாது. இந்த குழம்பு உங்களுக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், வீண் போகாது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.